புதுச்சேரியில் சமீப காலமாக பிரெஞ்சு மொழியை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றது. புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியை கைவிடாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சிறப்பு அனுமதி பெற்று தொடர புதுச்சேரி அரசை வலியுறுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டம் ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் டியூஷன் சென்டரில் இன்று காலை நடந்தது. இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழி தொடர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாண்புமிகு புதுச்சேரி கவர்னர், புதுச்சேரி முதல்வர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து மனு அளிப்பது தொடர்பாகவும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மேலாண் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பிரெஞ்சு துறை தலைவர் பன்னீர்செல்வம், தாகூர் கலைக்கல்லூரி பிரெஞ்சு துறை தலைவர் அன்பரசு, புதுச்சேரி யூனியன் பிரதேச பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவரும் ஓய்வு பெற்ற பிரெஞ்சு விரிவுரையாளர் எட்வர்டு சார்லஸ், பிரெஞ்சு ஆர்வலர் சுவாமி உள்ளிட்ட பிரெஞ்சு மொழி முக்கிய ஆலோசகர்களும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பிரெஞ்சு ஆசிரியர்கள், பிரெஞ்சு மொழியில் ஆர்வம் உள்ளவர்களும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தில் தங்களது மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெருமளவில் தெரிவித்தனர். இக்கூட்டத்தின் முடிவில் விவகாரத்தில் விரைவான நடவடிக்கைகள் எடுத்து செயல்படுவதற்கு ஏதுவாக புதிய செயற்குழு அமைக்கப்பட்டது. இச்செயற்குழுவின் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு ஆசிரியர்கள், பிரெஞ்சு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.